நீங்க இந்த இடத்துல இந்த நேரத்துல? உங்க பாட்டு என்ன அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆமா, இது யாரு எழுதின பாட்டு? யாரோ ஒரு கிறுக்க எழுதினா. கரெக்ட். அதனாலேதான் அந்த வாங்கிட எவரும் இல்லைன்னு எழுதிருக்காரு. அந்த வாங்கிட தான் நான் இருக்கேனே. ஏன் இப்படி பாக்குறீங்க? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் பாரு. என்னங்க நீங்க எதுக்காக பின்னாடியே வரீங்க? நான் உங்களை கல்லால் அடிச்சேன்ல. ஆமா, அதுக்கு என்னப்போ? அது ரொம்ப பட்டு சொல்லணும்னு. அதெல்லாம் ஒண்ணு சாதாரணமான அடிதான். அது எங்க பட்டது? இதயத்திலையா? ஏன் இப்படி நடுக்கிறீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க, சொல்றீங்க. எனக்கு கூச்சம் அதிகம். இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நான் இங்க இருந்த எல்லாம் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? இந்த பாருங்க, நீங்க ஒரு பணக்கார விட்டு பொண்ணு. ஒரு ஏழையை நீங்களா தேடி வந்தா தப்பு இல்லைங்களா? இல்லைங்க, நீங்க நினைக்கிறதுதான் தப்பு. நான் பங்களாவில வாழ்ந்தாலும் ஏழைகளோட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படி பேசுறவங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன். செல்வத்தை துறக்கவோ மனசு இல்ல, சுகத்தை இழக்கவோ துணிச்சல் இல்ல. பேச்சளவு வீரர்களாகவும் மனத்தளவு கோழையாகவும் உள்ளவங்க முகத்தை முடிக்கிறதே பாவம் நினைக்கிறவன் நான். இந்த பாருங்க, நீங்க போறீங்களா இல்ல நான் வெளியே போகணும்? இருங்க, நானே போறேன். ஆனா என்னை பத்தி நீங்க கூடிய சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கீங்க. நான் வரேன். சின்ன தம்பி எங்கடா போற? ஐயோ, குழந்தை இப்படி அநியாயமா வெயில்ல விட்டு போயிட்டாங்களா? குழந்தையா இது? பொம்மைடா இது. பொம்மையா? எனக்கு இது வேணுமே. வேதரத்ன கஷ்டப்பட்டு இது அதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டாந்து வச்சிருக்கான். நாம 4 நாள் இங்க தங்குற வரைக்கும் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்பா, அப்ப வைத்தியர் இங்க உட்காந்து வச்சுட்டு பொம்மையை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமே. ஏரி, படகு, மரம், தண்ணி. இது ஒன்னும் புரியலையே. புரியலைன்னா விட்டுடுமே. விட்டுட்டேன், வாயா. நான் சொன்னேன் பாருங்க, சமத்துவம். அதோ இருக்கானே அவன் தான். ஓஹோ, டேய் சமத்துவம், என்னங்க ஏண்டாங்கன்னு திருதிரு முடிக்கிற? வாடா இங்க. சமத்துவம், வண்டியில் இருக்க பொட்டியெல்லாம் எடுத்து வை. என்னடா சொல்லிக்கிட்டே பேசாம இருக்கேன். அட எடுத்து விட மடப்பாயில. சிட்டா இருக்கேன். வாங்க தம்பி, பொட்டி எடுத்துப்பான். ரொம்ப நாளாச்சு பார்த்து. இதுக்குள்ள உங்களை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன ஏனே இப்படி மறந்துட்டீங்க? இந்த மாதிரி அழுகைய கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? வாங்க, உங்க குறும்பு அப்படியே இருக்கு. உடம்போட பிறந்தது போயிடுமா? ஏன்னா எங்க மருமக பிள்ளையெல்லாம் காணா, நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க. என் பெரிய பையன் இருக்கானே, ஒரு அவசர வேலையா டெல்லிக்கு போயிருக்கான். சின்னவன் இருக்கானே, நாங்க கார்ல வரும்போது இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்தான் பாரு, உடனே படால் குதிச்சு ஓடியே போயிட்டான். வந்து வரல, இப்ப வரமாட்டான், ஊரை சுத்திட்டு தான் வருவான். அதானே. ஆமா, என் மருமக எங்க? அத ஏன் கேக்குறீங்க? நீ கேட்கலாம், நான் கேட்கப்படாதா? நல்லா கேளுங்க. என் சின்ன மருமக மாதிரியே அவளும் ஒரு பைத்தியம். ஐயோ, அவளுக்கும் பைத்தியமா? இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுல அவ ஒரு பைத்தியம்னு சொன்னேன். வருது, நான் மேல போய் குளிச்சுட்டு வர்றேன். 6 அமர உட்கார்ந்து பேசுவோம். சரிண்ணே. தம்பி, இந்த பொட்டியில எடுத்துக்கிட்டு வா. ராஜா,
உனக்கு ஏண்டா இந்த தலையெடுத்து? இதுக்காக வாடா உன்னை சீரும் சிறப்புமா வளர்த்தேன். உனக்கு வேலை செய்யறதுக்கு 9 பேர் இருக்கும்போது நீ ஏண்டா இங்க வந்து வேலை செய்யறது? ஏப்பா கோடீஸ்வரனுடைய மகனா பிறந்துட்டா வேலை விட்டு செய்யக்கூடாதா? உழைச்சு சாப்பிட்டாதான்ப்பா உண்மையான கௌரவமே இருக்கு. அப்போ நீ இங்க வேலை செய்யறதாவே தீர்மானம் பண்ணி கொடுத்தியா? நீங்க இங்க வரப்போறீங்கன்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னால அப்படித்தான் முடிவு செஞ்சிருந்தேன். இனி வேற இடம் பார்க்க வேண்டியதான். என்ன பார்த்து சொல்றான், என்ன பார்த்து சொல்ற, என்ன கண்கலங்க விட்டு நீ போயிடுவியா? ராஜா, ராமன் காட்டுக்கு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாண்டா தசரதன் செத்தான். நீங்க இருந்து போய் பாரு, அடுத்த நிமிஷமே உனக்கு என்ன செய்தி வருதுப்பா. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டு பிரியணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. என் லட்சியத்துக்கெல்லாம் எதிரான காரியத்தை நீங்க செய்ய துணிஞ்சதுனாலதான் நான் மதுரையை விட்டே ஓடி வந்தேன். ராஜா, எப்பா காசுக்காக ஆசைப்பட்டு எவ்வளவோ ஒருத்தி உன் தலையில கட்ட நினைச்சா அது தப்பு. உன் சொந்த அத்தை மகன் இருக்கிற உறவை விட்டு போகாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா குடும்பத்துக்கு எல்லாம் அக்கறையும் பொறுப்பு ஏற்பட்டு 4 காசையும் கௌரவத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்னு நினைச்சுத்தானடா இந்த காரியத்தை செய்ய நினைச்சேன் நான். ஏன்பா காசுல தானா இருக்கு கௌரவம்? இல்லன்னு எவன்டா சொன்னான்? நாம கார்ல போறோம், கார் கெட்டு போய் வழியில நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த வழியா வர்ற கார்காரன் காரை நிறுத்தி, ஏன் சார் எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிடுறானே, எதுக்காக கூப்பிடுறான்? ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறான். மரியாதைக்கு கூப்பிடுறானா? எத்தனையோ பேர் வக்கு இல்லாம வழி இல்லாம அதே ரோட்ல நடக்கிறானே, அவனே நான் மரியாதைக்கு கூப்பிடலையே. இப்பவாவது புரிஞ்சுக்கடா, காசுதான் மதிக்கணும். அப்பா காசை மதிக்கிற உலகத்தை நான் மதிக்கல, அன்பை மதிக்கிற உலகம் தான் என்னுடைய உலகம். பெரிய அன்பு உலகம். அப்படி ஒரு உலகம் இருக்கா? தேச படத்திலே காண மேடம். அப்பா சுயநலங்கிற கண்ணாடியை கழட்டிட்டு தியாகங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க, அந்த அன்பு உலகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். ஏண்டா அன்பை பத்தி இவ்வளவு பேசுறியே, இந்த தகப்ப ஓம்பேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டியாடா நீ? என் மேல மட்டும் அன்பு செலுத்தினா போதுமாப்பா? நீ சொல்ற தொழிலாளி வெட்டி அன்பா தான் நடந்துக்கிறேன், விரோதி அவன் நடந்துக்கிறேன். அப்பா பூனை இருக்க, அது தன்னுடைய குட்டியும் வாயாலத்தான் கம்புது, எலியும் வாயாலத்தான் கம்புது. குட்டி சாகிறது இல்ல, எலி செத்து போகுது. உங்களுடைய அன்புனாலதான் தொழிலாளிகளா துடிக்கிறாங்களே. வேற என்னதான்டா என்ன செய்ய சொல்றேன்? எதுக்கும் ஒரு அளவு வேணும்ப்பா. தேவைக்கு மேல சேர்த்து வைக்கிறவன் திருடன்னு காந்தியே சொல்லியிருக்காரு. சரி, ஒத்துக்கிறேன். தேவைன்னா எப்படி? ஒரு சட்டை, ஒரு வேட்டி, ஒரு வேளை சாப்பாடா? ஒருத்த ஆயுள் கூட நிம்மதியா இருக்கணும் விரும்ப மாட்டான். தேவையை எப்படா கணக்கு போடுறது? என்கிட்ட இருக்கிறது எனக்கு தேவை, அவ்வளவுதான். அப்பா உங்களுக்கு புரியுது, புரியாத மாதிரி எதிர்வாதம் பண்றீங்க. சுருக்கமா சொன்னா நாமும் வாழணும், மத்தவங்களையும் வாழ விடணும். எப்ப நீங்க இதை ஒத்துக்கிறீங்களோ அப்ப நான் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் நான் உங்க மகங்கிறதையும் நீங்க என் அப்பாங்கிறதையும் 2 பேரும் மறந்துடும். ராஜா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. எந்த காரணத்தை கொண்டு இங்க இருந்து போயிடாதரா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிப்பா, நானும் இங்க தங்குறதா வேண்டாமாங்கிறத யோசிக்க எனக்கும் கொஞ்சம் டைம் தேவை. என்னடா இப்படி பேசுற? உங்க அத்தைக்கு என்னடா பதிலே சொல்லுவேன் நானு? அதான் ஸ்ட்ராங்கா டூப் படிச்சிருக்கீங்களே, மகன் டெல்லிக்கு போயிருக்காங்க, அதை வச்சு தாங்க 2 மாசம் ஓட்டலாமே. அப்போ 2 மாசம் என்ன தவிக்க விடலான்னு நினைக்கிறியா? ராஜா, என்ன நடந்தாலும் இதை விட்டு போகலன்னு எனக்கு வாக்கு கொடுறான். இனிமேல் என்ன புண்படுத்தாதப்பா. அப்பா அழாதீங்கப்பா, அழாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன், ஆனா அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பேன், வேலைக்காரனா தான் இருப்பேன்.